அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதமான பரிகார தலமாக இருக்கக்கூடியது தான் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில். மேலுமே அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது காவிரியோட வடகரையில் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ஆலயத்தில் இந்த மாசி மாதத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு அற்புதமான வழிபாடானது இருக்கும். பூச்சொரிதல் விழாவும் பச்சை பட்டினி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே எத்தனையோ ஆலயத்திற்காக எத்தனையோ வேண்டுதலுக்காக நாம் விரதம் கடவுளுக்காக இருப்போம். ஆனால் நம்மளுக்காக நம்மளுடைய மக்கள் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும், மக்கள் அனைவரும் சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனே நம்மளுக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பது எந்த கோவிலும் இல்லாத ஒரு அற்புதம் நிறைந்த சிறப்பு பற்றி தான் இந்த ஆலயத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மாசி மாத கடைசியில் பார்த்தீங்களா, இந்த 28 நாட்கள் அம்மன் சாப்பிடாம விரதம் இருந்து நம்மளுக்காக உலக நன்மைக்காக ஒரு அற்புதம் நிறைந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மாரியம்மன் போற்றி, சமயபுரம் மாரியம்மனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு. மேலுமே பச்சை பட்டினி விரதம் அப்படிங்கிறது மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்கும் சுமார் 28 நாட்கள் அம்மன் உண்ணாம இளநீர் பானகம் துள்ளுமாவு மட்டுமே அருந்தி உலக நன்மைக்காக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பாகும். இந்த காலத்தில் அம்மனுக்கு அபிஷேகமானது கிடையவே கிடையாது. மேலுமே பக்தர்கள் பூச்சொரிதல் விழா நடத்தி அம்மனை வழிபடுவாங்க. அம்மன் பச்சையாக, அதாவது உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கிறதுனால இந்த காலத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட மாட்டாங்க. மேலுமே பூச்சொரிதல் விழாவிற்கு பிறகு அம்மனுக்கு தேங்காய், தண்ணீர், இளநீர், பாலகம், துள்ளு மாவு மட்டுமே நைவேத்தியமாக படைப்பாங்க. மேலுமே இந்த ஆலயத்திலோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, உலக நலம் வேண்டி சிவபெருமானை நோக்கி அம்மன் தவம் இருப்பதாக ஐதீகம். மேலுமே இந்த 28 நாட்கள் அம்மன் மிகவும் சார்ந்த சுரூபமாக காட்சி தருவாள். அன்னை சமயபுரத்து மாரியம்மன் 28 நாட்கள் உணவு அருந்தாம தண்ணீரில் மட்டும் இருந்து உலக நன்மைக்காக தன்னோட உடலை துயரம் கொடுத்து நோன்பு இருப்பாள். வருடந்தோறுமே இது மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்குமே பக்தர்களுக்காக அம்மனை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாருங்க. மேலுமே இது உலக மக்களோட நன்மைக்காக சமயபுரம் மாரியம்மன் தன்னை தரிசிக்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே நோய்கள் தீவினைகள் அணுகவே இருக்காது. மேலுமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறுமே பச்சை பட்டினி விரதமானது சமயபுரத்து மாரியம்மன் இருக்கிறாருங்க. இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். இந்த பச்சை பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும். சமயபுரத்தில் வழக்கமாகவே அம்பாளுக்கு தினந்தோறுமே 6 கால பூஜையில் 6 தாளிகை நைவேத்தியமாக வைக்கப்படும். சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த 28 நாளில் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழாவானது இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடைபெறுமா. மேலுமே இந்த பூச்சொரிதல் விழாவில் மக்கள் பார்த்திங்களா பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பாங்க. அப்படி நாம் கொடுக்கக்கூடிய அந்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பூச்சொரிதல் விழா மார்ச் மாதம் 8ஆம் தேதி 15, 22, 29 மேலும் ஏப்ரல் 5 இந்த 5 தேதிகளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. நீங்களுமே இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகணும், இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களுமே விரதம் இருந்து அம்மனுக்காக நம்மளுடைய உலக நன்மைக்காகவும் நம்ம விரதம் இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் 8, 15, 22, 29, ஏப்ரல் 5 இந்த டேட்டில் நீங்கள் பூச்சொரிதல் விழாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக அம்மனுக்காக நீங்கள் பூக்களை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சமயபுரம் மாரியம்மனை வணங்கினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்குமே தலைமை பீடமானது தாங்க இந்த சமயபுரம் சக்தி பீடம். சக்தி தலங்களில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் தான். கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய
மகா மாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக விக்கிர சிம்மசானத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட தங்கி திருமுடியோட குங்கும நிற மேனியில் நெற்றியில் வைரப்பட்ட ஒளி வீச, மேலுமே வைரகம் கம்மலும் வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனை போலவே ஜொலித்து கண்களில் அருள் ஒளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதி பராசக்தியாய் அருள் பாலிக்கிறாருங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன். மேலுமே நவதோஷங்கள் எப்படியாப்பட்ட நவதோஷங்கள் இருந்தாலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நீங்கும். அம்மனோட சுயம்பு திருமணியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிக்கிறதுனால அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷமானது முழுமையாக நீங்கும். மேலுமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டாலே உச்ச பலன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வருடமானது ஏப்ரல் 14/4/2026 ஆனது திருத்தேர் நடக்க இருக்கு. அதே மாதிரி பச்சை பட்டினி காலம் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 4/4/2026 நிறைவு பெறுகிறது. இந்த 28 நாட்களுமே நம்ம அம்மன் விரதம் இருக்கும் இந்த காலத்தில் நாமளுமே விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அம்மனுக்காக நம்ம விரதம் இருப்பது ரொம்ப முன்னேற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கொடுக்கும். இந்த சமயபுரம் மாரியம்மன் திருத்தலத்தோட சிறப்புன்னு பார்த்தோமா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனோட அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றமானது ஏற்பட்டதாம். அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களோட அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை எல்லாமே பரப்பி மக்களை துன்புறுத்தினானா. அர்த்தமம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளோட வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்களோட தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களோட கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய ஒரு சிறப்பு மிக்கதுமே இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய அம்மன் தான். இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனோட வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனோட தலை மீது எழுந்தருளிருப்பதை நம்மளால் காண முடியும். மேலுமே இந்த திருக்கோவிலில் தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார தலமாக இருந்து வருகிறது. மேலுமே இந்த கோவிலோட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்கிறாங்க. மேலுமே கோவிலோட முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலோட கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்காங்க. மேலுமே தேரோடும் வீதியோட வடக்கு மீண்டும் ஒரு விநாயகர் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமியுமே பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கு. மேலுமே இந்த திருக்கோவிலோட 2ஆம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்ட எல்லாமே அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிந்ததுக்கப்புறம் உள்ளே சென்றோம் அப்படின்னா கொடிமரம், பலிபீடம் இது எல்லாத்தையுமே அதனை தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்மளால் காண முடியும். மேலுமே கருவறைக்கு செல்லும் வாயிலோட இருபுறமும் துவார சக்திகளோட சுதை உருவத்தை நம்மளால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியோட சன்னதியுமே இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுது. மேலுமே கருவறையை சுற்றி எப்போதுமே பிரகாசமாக காணப்படுமா. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்காங்களாம். அம்பாள் கருவறையில் எப்பவுமே குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறையானது மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கருவறையோட இடதுபுறம் உற்சவ அம்மனோட சன்னதியுமே இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனி இங்கு நாள்தோறுமே அபிஷேகமானது செய்யப்படுவாங்க. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும். அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது பார்த்தீங்களா தெளிக்கப்படுவாங்க. இது தெளிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இதனால நமக்கு அம்மை நோய் கொண்டவங்க, உடல்நல குறைவு இருக்கிறவங்க நோயோட தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் இந்த தீர்த்தம் நம் மீது படும்போது நலம் பெறுகிறாங்க. மேலுமே அருள்மிகு மாரியம்மன்
மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருந்தால் கூட மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகிறார். மேலுமே மூலவரோட திருவுருவம் பார்த்திங்களா மரத்தால் ஆனதென்றா கூட அதன் மேலே சுதை வேலைப்பாடுகள் மேற்கொண்டிருப்பது புதுமையான ஒன்று தான். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. மேலுமே அம்மன் நம்மளுக்காக இந்த காலகட்டத்தில் விரதம் இருக்கும்போது நாம்பளுமே அம்மனுக்காகவும் நம்மளுடைய ஊர் நன்மைக்காகவும் நம்மளோட நன்மைக்காகவும் நாம்பளுமே இந்த பூச்சொரிதல் விழா டைமில் நாம்பளுமே விரதம் இருந்து அம்மனுக்கு பூ கொண்டு போய் நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். இதனால் அம்மன் பார்த்திங்களா மகிழ்ந்து நமக்கு ஆசையை கொடுப்பாள். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூச்சொரிதல் விழாவுக்கு சென்று வழிபட்டுவாங்க. நல்லதே உங்களுடைய வாழ்க்கையிலுமே நடக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.